கைஸ் வெல்கம் பேக். சம்மரே ஒன்றும் ஆரம்பிக்கல, அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏசி பர்ச்சேஸ் பண்ணணுன்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம். என்ன தான் நம்ம ஏசி பர்ச்சேஸ் பண்ணலாம் முடிவு பண்ணாலும் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் 10 1.5 10 110 அப்படின்னு நிறைய டென்ஸ் வந்து இருக்கும். அண்டு ஒன்றுமே ஒரு ப்ரைஸில் இருக்கும். எந்த இடத்துக்கு எதை ஃபிக்ஸ் பண்ணலான்ற டவுட்டே நமக்கு நிறையா இருக்கும். இது போல் எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இல்லாமல் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக டென்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஏசி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹையரில் புதுசாக லான்ச் ஆகிருக்கு. ஒரு 1.6 டன் 5 ஸ்டார் ஏசி வந்து வித்து இன்வெர்ட்டரோட வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஏசியை நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா வந்து பார்த்திங்கன்னா இன்டோர் அண்ட் அவுட்டோர் ரெண்டுமே வந்து வந்துடும். இதோட ப்ரைஸிங் ஆல்மோஸ்ட் வந்து ஆன்லைன்லையுமே சரி ஆஃப்லைன்லையுமே சரி சேமாக வந்து நமக்கு கிடைக்கும். பட் என்னென்னா நமக்கு எக்ஸ்ட்ரா வாரண்ட்டி வேணால் நம்ம ஆஃப்லைனில் வாங்குறப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாரண்ட்டி எதனா பேசி நம்ம வந்து இது பண்ணிக்க முடியும். மற்றபடி இதுலேயுமே 45K தான் வருது. நம்ம ஆஃப்லைனில் வாங்கினாலுமே 45K தான் வந்து வருது. ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பாக்ஸில் வந்து வந்துடும். ஒன்று அவுட்டோரு, ஒன்று வந்து இன்டோரு. இன்டோரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது போல் வந்து இன்டோரில் ஃபிக்ஸ் பண்ணுற இந்த இது வந்துடும். அண்ட் தென் அது கூட வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பேட்ரி, அப்புறம் யூசர் மேனுவல், வாரண்ட்டி கார்டு, ரிமோட் அதெல்லாம் வந்து வந்துடும். அண்ட் தென் அதை வாலில் மவுண்ட் பண்ணுறதுக்கான ஸ்டாண்டுமே நம்ம வந்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட்டோர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அவுட்டோர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காப்பர் ஓசிங்லாம் வந்து கொடுத்துருவாங்க. ஒரு 3 மீட்டருக்கான காப்பர் ஓசிங் இருக்கும். எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம வந்து அவங்ககிட்ட காசு கொடுத்தா அது இது பண்ணணும். இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதில் சுற்றுற அந்த ஒயிட் டேப்பாக இருக்கட்டும், அந்த எக்ஸ்ட்ரா வர காப்பர் ஒயர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நம்ம தான் வந்து பே பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் வந்தாங்கன்னா நம்மளோட இன்டோர் எடுத்து அதில் வந்து ஒயர் கனெக்ஷன் எல்லாம் வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்து அதை க்ளோஸ் பண்ணி அதை வந்து எடுத்து வச்சுருவாங்க. நெக்ஸ்ட் நமக்கு அவுட்டோரில் எவ்வளோ மீட்டருக்கு வந்து நமக்கு இப்போ வந்து பைப் வேணுமோ அதை வந்து கனெக்ட் பண்ணி எடுத்து வந்து நம்ம இன்டோரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. இது போல் போல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இது மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த டேப் ஒயிட் டேப் சொன்னாலே அதை வந்து சுற்றிடுவாங்க. நெக்ஸ்ட் இதோட அவுட்டோர் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. பட் ஆனால் குவாலிட்டி வைஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு மற்ற அவுட்டோர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப. அண்ட் தென் இதில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொடெக்டருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. டிசைன் வைஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு கிட்டத்தட்ட. ஓகே, நெக்ஸ்ட் ஏசிலேருந்து வர பவர் யூனிட்டையும் சரி அந்த காப்பர் ஒயர் ஓசியுமே சரி ரெண்டுத்தையும் வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணுறோம் அவுட்லெட்டில். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏசி வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க ஒரு ½ டேஸ்க்குள்ளே. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மெட்டீரியலுமே இருந்துச்சுன்னா இன்னும் சீக்கிரமாகவே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, நமக்கு இன்ஸ்டாலேஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு இப்படி தான் வந்துருக்கும். நெக்ஸ்ட் ரிமோட் கூட வந்து பேட்டரி வந்து கொடுத்துருவாங்களே. ஸோ அதை வந்து போட்டுட்டு நான் எப்படி ஆன் பண்ணுறது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து ரிமோட்டில் கொடுத்துருக்காங்க, ஏசியில் என்னென்ன இருக்குன்றது இந்த ரிமோட்டை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இந்த ரிமோட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நார்மலாக ஏசிஸில் வர மாதிரி ரிமோட்ஸாக இருக்காது. ஏன்னா ஏகப்பட்ட பட்டன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதெல்லாம் என்னென்னன்றதை நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன். ரிமோட் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் லுக் வைஸாக. அதில் டிஸ்பிளே ஒன்று வந்துடும். அண்ட் தென் ரேடியமுக்கு நம்ம மெயினாக யூஸ் பண்ணுற பட்டன்ஸ் வந்து வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டர்போ ஆர் குயிட், அதாவது ஃபேனோட ஸ்பீடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஆன் பண்ணுறதுக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் கூலு வார்ம் அப்படின்ட்டு சேஞ்ச் பண்ணுறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் க்ளீன் ஒன்று இருக்குது. அது வந்து நமக்கு டஸ்ட் எல்லாத்தையும் வந்து லிக்விடாக மாற்றி வந்து வெளியே அவுட்லெட்டில் வந்து கொடுத்துரும். அண்ட் எக்கோன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து டென்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். 510 அப்புறம் வந்து 110 அப்புறம் 1.510 ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 1.610 L1 L2 L3 அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் ட்ரைவ் மோடு ஒன்று இருக்குது. அண்ட் தென் ஸ்லீப், அதாவது 8 ஹவர்ஸில் வந்து ஸ்லீப் ஆகணும் அப்படின்ட்டு செட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டைம் செட் பண்ணுறதுமே இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸ்மே சிலது இருக்குது. ஹெல்த்தின்றது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு தனியாக வந்து ஒரு சிஸ்டம் வந்து யூஸ் ஆகும். அண்ட் டைமரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அங்கே கன்ஃபார்ம் கேன்சல் அப்படின்ட்டு வந்திருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம டைம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு இந்த ரிமோட்டோட கீழே வந்து பார்த்திங்கன்னா பாட்டமில் இதில் வந்து நமக்கு லைட்டு, அதாவது டிஸ்பிளே இருக்குல்லையே அங்கே லைட்டில் அந்த இதை வந்து ஆஃப் பண்ணுறது இங்கே வந்து பட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் லாக்கு ரீசெட்டுன்றதை வந்து பட்டன் வந்து உள்ளே இருக்கும், சின்ன பசங்க தெரியாமல் அழுத்திடக்கூடாதுன்றதுக்காக. ஓகே, இந்த ஏசியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்றது எல்லாத்தையும் நான் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருப்பேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லை ஆஃப்லைன் ஸ்டோர்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்கும். இந்த ஹையரோட 1.6 டன் 5 ஸ்டார் ஏசி. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.